ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அஹோ ஆரண்யோயம் அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹ துருக்தைர்வித்யந்தம் துருக்தைர்வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் திதிசுதமவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதாவாதாய பயோதாவாதாய பிரசபமுதயுங்க்தா மிருதவிதௌ பிரசபமுதயுங்க்தா மிருதவிதௌ அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹ துருக்தைர்வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் துருக்தைர்வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதாவாதாய பிரசபமுதயுங்க்தா மிருதவிதௌ பயோதாவாதாய பிரசபமுதயுங்க்தா மிருதவிதௌ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அஹோ ஓ அரண்யோயம் மிருக இதி, அடைச்ச இது காட்டு மிருகம் அல்லவா, இதுவா என்னோட எதிரி, இதுவா என்னோட சண்டை போட வந்திருக்கு என்றெல்லாம் இதிஹசந்தம் இளக்காரமாக பேசி சிரித்து கொண்டு, பகுதரைஹி துருக்தைஹி மேலும் பல கெட்ட வார்த்தைகளால், வித்யந்தம் ஏசினான், திதிசுதம் திதியின் மகனை அவஜ்ஞாய பொருட்படுத்தாமல், தம்ஷ்ட்ரா கோரைப்பற்களின் சிரசி நுனியில், சகிதாம் நடுங்கிக் கொண்டிருந்த, மஹீம் திருஷ்ட்வா பூமி தேவியை பார்த்து, ஸ்வேன மகசா உங்களுடைய திவ்ய பலத்தால், பயோதௌ ஆதாய பூமியை அந்த கடல் நீரின் மேல் நிலைநிறுத்தி வைத்துவிட்டு, மிருகவிதௌ போர் செய்வதற்கு, பகவானே பிரசபம் கடுமையாக விரைவாக, உதயுங்க்தா தயாரானீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர்வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதாவாதாய பிரசபமுதயுங்க்தா மிருதவிதௌ. வராக பகவான் பூமியை எடுத்துக்கொண்டு பிரளயக்கடலிலிருந்து எழுந்து வரும் சமயத்தில், ஹிரண்யாக்ஷன் நாரதரால் வழிகாட்டப்பட்டு அவர் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். வராக ரூபத்தில் இருந்த பகவானை பார்த்து, ஓ இது ஒரு காட்டு மிருகமல்லவா, இந்த காட்டுப்பன்றி என்னோட சண்டையிடத்தக்கது என்று
வருணன் சொன்னாரே, இது எனக்கு எதிரியா, இதனால் என்னுடன் சண்டை போட முடியுமா, கேலிக்குரிய விஷயமாயிருக்கே என்று பரிகாசமாக சொல்லி சிரித்துவிட்டு பிறகு மேலும் பல துஷ்ட வார்த்தைகளை பேசி ஏசுகிறான். வராக பகவான் திதியின் மகனான ஹிரண்யாக்ஷனை பொருட்படுத்தவே இல்லை. கோரை பற்களின் நுனியில் நடுங்கிக் கொண்டிருந்த பூமி தேவியை பார்த்தார். அவளுடைய பயத்தை முதல்ல போக்கணும் அப்படிங்கிறத மனசில் கொண்டு வந்து தன் திவ்ய பலத்தால் அவளை அந்த கடல் நீரில் நிலைநிறுத்தினார். பிறகு ஹிரண்யாக்ஷனுடன் போர் செய்வதற்கு விரைவாக தயாரானார். அதாவது அந்த சமயத்தில் அப்படியே பேலன்ஸ் ஆஃப் த என்டையர் காஸ்மாஸ் டிஸ்டர்ப் ஆகிடுது. அதனால தான் பூமி அவ்வளோ முக்கியமாக எடுத்துட்டு மேலே வரார். அப்போது இவன் அவரை பண்ணுற கேலி அதை எல்லாத்தையும் பற்றி அவர் லட்சியம் பண்ணல. அவருக்கு முக்கியமாத்துவம் இருந்தது பூமியை அதோட பாதையில் கரெக்டாக நிலைநிறுத்தணும். அதை பகவான் செய்கிறார்.